வணக்கம், எனது பெயர் சூர்யா. இப்போது நாம் பார்க்கின்ற தொகுப்பு என்னவென்றால் தஞ்சை பெரிய கோயில். தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் வேளாண் மற்றும் பாரம்பரிய மையமாகும். இது சோழர்களின் தலைநகரமாகவும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பேருடையவர் கோயில் மற்றும் சரஸ்வதி மகால் நூலகத்தை கொண்டதாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழிக்கென்று அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இங்குள்ளது. காவேரி டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ளதால் தஞ்சாவூர் தென் இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது. தமிழ்நாட்டின் கலை வளர் தொட்டிலாகவும் கோயில் நகரமாகவும் விளங்கும் தஞ்சை சோழர்களின் கட்டிடக்கலை சிற்பினை எடுத்து கட்டும் பெட்டகம்தான் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோயிலாகும். யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரியமிக்க சிறந்த இடங்களின் தரவரிசையில் 13வது இடத்தை அளித்து சிறப்பித்துள்ளது. சிறப்பு பெயர்கள்: தஞ்சை பேருடையவர் கோயில் என்பதன் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில் என்றழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் ராசராசேசுவரன் கோயில். முதலாம் ராசராச சோழன் என்றழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இக்கோயில் ராசராச சோழனின் 19வது ஆட்சி ஆண்டில் தொடங்கப்பட்ட 25வது ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. சோழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ராசராச சோழனின் சிறப்பு பெயர்: அருண்மொழிவர்மன், ராஜகேசரிவர்மன், மும்முடிச்ச சோழன், கேரளாந்தகன், திருமுறை கண்ட சோழன், சத்திரிய சிகாமணி, சோழ நாராயணன், செயங்கொண்டான். கோயில் கட்டமைப்பு: தஞ்சை பெரிய கோயிலின் தலைமையை சிற்பி குஞ்சர மல்லன் ராசராச பெருந்தச்சான் என்று கோயில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடை கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே லேபச்சி கோயில் நந்திக்கு அடுத்தரப்போல் 2வது பெரிய நந்தியாகும். முதல் திருவாயில் கேரள இந்தங்கன் வாயில், 2ஆம் திருவாயில் ராஜராஜன் வாயில், 3ஆம் திருவாயில் சரபோஜி திருவாயில். இக்கோயிலின் விமானம் 216 அடி. கோபுரத்தின் மேல் உள்ள மர மந்திரக்கல் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாகும். திருவாயில்கள்: முதல் திருவாயில் கேரளந்தங் வாயில், 2ஆம் திருவாயில் ராஜராஜன் வாயில், 3ஆம் திருவாயில் சரபோஜி திருவாயில். இடைச்சி கல்: தஞ்சை பேருடையவர் கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தபோது அழகி என்னும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு புரிய விரும்பினார். கோயில் கட்டி முடிக்கும் வரையில் கோயில் சிற்பங்களின் தங்கத்தை தீர்க்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார்.